ஹாய் guys, வெல்கம் டு திஸ் வீடியோ கதை போமா வித் ஹச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தா ஃபேக் நெயில்ஸ் ஸ்டிக் பண்ணிப்பேன். ஓகேவா? எனக்கு நெயில்ஸ் சூப்பராக வளரும். மேபி ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா நான் ஃபேக் நெயில்ஸாக ஸ்டிக் பண்ணுவேன். என் சிஸ்டர் ஒரு தடவை கேட்டா, நீ எனக்கும் சொல்லி கொடுடி அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல, நாங்கள் மீட் பண்ணலை. அதனால நான் அவளுக்கு சொல்லலை. இப்போ அவள் என்ன சொன்னா, இதே நீ ஒரு வீடியோவா எனக்கு போடு, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். போன வீடியோ நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, இன்ட்ரோ வீடியோ, அதுலயும் அவ கமெண்ட் பண்ணியிருந்தா. நான் இந்த கமெண்ட் இங்க பின் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அது ஒரு ஓரமா வச்சிருவோம். போன வீடியோல நான் கேட்டேன், ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எல்லாம் என்ன சொல்றீங்க, கொஞ்சம் சிரி கொஞ்சம் ஏன் எனக்கு சத்தியமா சிரிக்க வராது. அது போல நான் சிரிச்சா நல்லாவும் இருக்காது. ஓகேவா? அப்புறம் போன தடவை நான் இங்க பிக் ஆட் பண்றேன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா டிஎம்ல பிக் எங்க பிக் எங்க பிக் எங்கன்னு கேக்குறீங்க. எங்க பிக்கு சத்தியமா கிடைக்கல. நானும் அதுல தேடுறேன், இதுல தேடுறேன், என்னோட ஓன் ஐடியில தேடுறேன், சத்தியமா பிக் கிடைக்கல. கண்டிப்பா கிடைச்சா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நெயில் வீடியோக்குள்ள நம்ம போயிருவோமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை, என்னென்ன யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டுட்டோரியலா காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். வீடியோக்குள்ள போலாமா? நான் ஃபர்ஸ்ட் இந்த கைக்கு தான் நெயில் ஸ்டிக் பண்ண போறேன். இந்த கைக்கு தான் நெயில் ஸ்டிக் பண்ண போறேன். அதனால கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன பொருள் ஃபர்ஸ்ட் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக் நெயில்ஸ். நான் இது மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 2 வந்துச்சு. இது 120 சம்திங் என்னமோ தான். அதனால இது ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அடுத்தது ஒரு நெயில் பாலிஷ் கிளீனர், இது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு நெயில் கட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது நெயில் ஸ்டிக் பண்ண ஒரு க்ளூ வேணும், அந்த க்ளூ ஒன்று எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் ஒன்று. நான் பீகாக் கிரீன்ல கொஞ்சம் ஷிம்மர் ஆட் பண்ண மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஷார்ப்பர், நெயில் நல்லா ஷார்ப் பண்றதுக்கு. உங்களுக்கு இந்த ஷார்ப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த நெயில் கட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெயில் கட்டர்லயே இருக்கு, நீங்க இதவே யூஸ் பண்ணிக்கலாம். இது இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் நீங்க கை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டீங்களா? வாஷ் பண்ணிட்டு நெயில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க கையில நெயிலே இல்லைன்னாலும் நீங்க ஃபுல்லா அந்த நெகை கண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த நெகை கண்ணு வரைக்கும் ஃபுல் நெயில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெயில் ஃபுல்லா இல்லை, நான் நேத்தே ஃபுல்லா கட் பண்ணிட்டேன், அதனால நெயில் ஃபுல்லா இல்லை. நெயில் பாலிஷ் கிளீனர் எடுத்து நெயில் ஃபுல்லா கிளீன் பண்ணிருங்க. ஷார்ப்பர் வச்சு இந்த நெயில் மேல இருக்கிற ஷைனிங் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன் இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இது ரிமூவ் பண்ணிட்டாதான் உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் இருந்தா அவ்வளோ சீக்கிரம் நெயில் க்ளூ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு இந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்தது இந்த நெயில் பாக்ஸ் எடுத்து உங்க நெயிலுக்கு எந்த சைஸ் ஃபிட்டா இருக்குமோ அதை நீங்க பார்த்து எடுக்கணும். எல்லா நெயிலுக்கும் இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜரா இருக்கும். இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் ஈஸியா இருக்கும். நான் 5 நெயிலுக்கு 5 நெயில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த க்ளூ எப்பவுமே எடுத்த உடனே டைரக்டா நெயில்ல பேஸ்ட் பண்ண கூடாது. ஃபேக் நெயில்ஸ் இருக்குல்ல, அதுல நீங்க நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்க நெயில்ல இப்படி வச்சு, இப்படி நல்லா வச்சு உள்ள தள்ளி விடுங்க. பார்த்து ஒட்டுங்க. இது அப்படியே கையிலோட ஒட்டிக்குது. இது அப்படியே ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சுக்கோங்க. எப்படி பேஸ்ட் ஆயிருக்குன்னு. அடுத்தது நெக்ஸ்ட் கைக்கு. நெக்ஸ்ட் கைக்கு அதே மாதிரி நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா இது எப்படி நல்லா ஒட்டிக்குது பாத்தீங்களா? நல்லா க்ளூ ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ, அதனால இது ஒட்டிக்குது. இந்த எட்ஜ்ல பிடிச்சிட்டு இப்படி பின்னாடி இருந்து வச்சு இப்படி புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணி இப்படி அமுத்தி பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இந்த நெயில் ஷேப்ஸே ஓகே அப்படின்னா விட்டுருங்க. இல்ல அப்படின்னா இந்த ஷார்ப்பர் வச்சு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் அடிக்காம பார்த்தாலும் பாருங்க எவ்வளவு லுக்கா தெரியுது இந்த நெயில்.
இப்போ நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் பை பை. அச்சு.